புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். மேடம் மைக்கை கொஞ்சம் மேலே ஏத்திக்கங்க. அதற்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இந்த கட்சி எவ்வளவு தூரம் சென்றது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதே போல தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு இப்ப 2026ல ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுகவை அகற்றிட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறது தெளிவா இருக்காங்க மக்கள். அதை நம்ம அறுவடை செய்யணும். அந்த வெற்றி என்பதை அறுவடை செய்ய வேண்டும். 2026ல நம்ம ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு என்ன நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். மேடம் 5ஆம் நேத்து நீங்க கூட்டத்துல கலந்துக்கல மேடம்? எனக்கு உடல்நல சரியில்லை. எனக்கு 15 டேஸா எனக்கு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சு நான் மருத்துவமனையில அனுமதிச்சு இப்போதான் நான் வந்திருக்கேன். நானு அதனால கலந்து கொள்ளவில்லை. 5ஆம் தேதி தலைவருடைய கூட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்துக்குவீங்களா மேடம்? கட்டாயம் கலந்துப்பேன் நானு. மேடம் அதை பத்தி உங்களுக்கு தெரியல மேடம்? இல்ல, அது அவரு சொல்ல வேண்டிய கருத்து அவரு சொன்னாதான் அது சரியா இருக்கும். அவரு என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? கட்சி நல்லா இருக்கணும், நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இதுதான். அவர் எப்பவுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா பேசும்போது கூட புரட்சி தலைவரை பத்தியும் புரட்சி தலைவி அம்மா பத்தி வரலாறுகள் நிறைய பேசிட்டே வருவாங்க. ஏன்னா எவ்வளவு சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த அண்ணா திமுக பயணிச்சுட்டு இருந்தது. இது நம்ம 2026ல நம்ம முழுசா அம்மா 100 ஆண்டு இந்த கட்சி இயக்கம் நான் இல்லைனாலும் எனக்கு பின்னால அம்மா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அம்மா அவரோட கனவை நனவாக்கணும் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு. பிரிந்தவர்கள் எல்லாம் மேடம்? அது தலைவர்கள். நான் ஒரு சாதாரண தொண்டன். நல்லா இருக்கணும், கட்சிக்காரங்க நல்லா இருக்கணும். அதே போல அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அண்ணா திமுக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும்.